குட் மார்னிங் டீச்சர்ஸ். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம அடுத்த யூனிட் ஒன்று வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒரு 20 எக்ஸ்பெக்டட் கொஷினை பார்க்கலாம். சரிங்களா? இதில் ஃபஸ்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா, விச் மினிஸ்ட்ரி இஸ் பிரைமரிலி ரெஸ்பான்சிபிள் ஃபார் ப்ரீ பிரைமரி எஜுகேஷன் ஸ்கீம்ஸ் லைக் ஐசிடிஎஸ். இந்த ஐசிடிஎஸ் எதோட தொடர்புடையதுன்னா ப்ரீ பிரைமரி எஜுகேஷன் இன்டகிரேட்டட் சைல்டு டெவலப்மெண்ட் ஸ்கீம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது 1975 வந்திருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் வந்து இயரை செக் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இது மூலமாக தான் இந்த ப்ரீ பிரைமரி எஜுகேஷன், அதாவது அங்கன்வாடி, பால்வாடி இது கீழே தான் இயங்கும். சரிங்களா? அது கீழே சைல்டு சம்மந்தமாக கொடுப்பாங்க. அதே மாதிரி பெண்களுக்கு, கர்ப்பிணி பெண்களுக்கும் அந்த மாதிரி நிறைய அது கீழே நிறைய ஸ்கீம் இருக்குது. சரிங்களா? இதை வந்து கண்ட்ரோல் பண்ணுற மினிஸ்ட்ரி பார்த்திங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் வராது, இது மினிஸ்ட்ரி ஆஃப் விமன் அண்ட் சைல்டு டெவலப்மெண்ட்னு வரும். சரிங்களா? ஆப்ஷன் பி தான் ரைட் ஆன்சர், ஆப்ஷன் பி. அடுத்தது ஆர்டி ஆக்ட் 2009 என்ஷூர்ஸ். கண்டிப்பாக ஆர்டி ஆக்ட் பற்றி கண்டிப்பாக ஒரு கொஷின் இருக்கும். இது நீங்கள் எதிர்பார்க்கலாம். டைரக்ட் கொஷினாக இருக்கும், ஈஸியாக இருக்கும், 1 மார்க் எடுத்துடலாம். சரிங்களா? ஆர்டி ஆக்ட் 2009 என்ன பண்ணுறாங்க, எனாக்ட் பண்ணுறாங்க. இது என்ன சொல்லுதுன்னா, ஃப்ரீ அண்ட் கம்பல்சரி எஜுகேஷன் ஃபார் 6 to 14 ஏஜ் குரூப், 6லேருந்து 14 வயது வரைக்கும் உள்ள அந்த குழந்தைகளுக்கு பார்த்திங்கன்னா இலவச மற்றும் கட்டாய கல்வி. இது பார்த்திங்கன்னா ஆர்டிகல் 21A அதன் அடிப்படையில் பார்த்திங்கன்னா இது அமைக்கப்படுது. ஆர்டிகல் 21A பார்த்திங்கன்னா ஒரு அடிப்படை உரிமை, நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். இதனை உறுதி செய்யும் பொருட்டு பார்த்திங்கன்னா அந்த 2009 இந்த ஆர்டி ஆக்ட் பார்த்திங்கன்னா ஏற்றப்படுது. அடுத்து, ஹூ மானிட்டர்ஸ் த இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் யூஇஇ அட் த நேஷனல் லெவல்? பார்த்திங்கன்னா MHRD, மினிஸ்ட்ரி ஆஃப் ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட். இப்போ அதுக்கு பேர் பார்த்திங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் அப்படி வச்சுருக்காங்க. இவங்க தான் நேஷ்னல் லெவலில் அந்த யுனிவர்சல் எலிமெண்ட்ரி எஜுகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை வந்து இம்ப்ளிமெண்ட் ஆயிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு மானிட்டர் பண்ணுற முக்கியமான அமைப்பு பார்த்திங்கன்னா இந்த மினிஸ்ட்ரி பார்த்திங்கன்னா MHRD அல்லது MOE. அடுத்து, வாட் இஸ் த கீ பேரியர் டு அச்சீவிங் யூஇஇ இன் ட்ரைபல் அண்ட் ரிமோட் ஏரியாஸ்? இல்லை பழங்குடி மற்றும் அந்த ரூரல் ஏரியாவில் யூஇஇ எல்லாருக்கும் கல்வி கிடைக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தை அச்சீவ் பண்ணுறதுக்கு தடையாக இருக்கிற ஒரு காரணி பார்த்திங்கன்னா முக்கியமானது பார்த்திங்கன்னா லேக் ஆஃப் ஸ்கூல்ஸ் அண்ட் டீச்சர்ஸ். அங்கே நிறைய ஸ்கூல் இல்லை, மலைப்பகுதியில் டீச்சர் என்ன பண்ணல, கிடைக்கல, வில்லிங்காகவும் என்ன பண்ணல, ஒர்க் பண்ண விரும்பலை. ஸோ அப்ராப்ரியேட் ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி. அடுத்து, விச் ஆஃப் த ஃபாலோயிங் வாஸ் ரெக்கமெண்டேஷன் ஆஃப் கோத்தாரி கமிஷன் ரிலேட்டட் டு பிரைமரி எஜுகேஷன்? பிரைமரி எஜுகேஷனை பொறுத்தவரை கோத்தாரி கமிஷன் முன் வச்ச ஒரு முக்கியமான ரெக்கமெண்டேஷன் அல்லது பொது காமன் ஸ்கூல் எஜுகேஷன் சிஸ்டம். காமன் ஸ்கூல் சிஸ்டம் கோத்தாரி 1968, 64, 65 செயல்படுவாங்க. 68 முதல் கல்விக் கொள்கை இந்த கோத்தாரி கமிஷன் அடிப்படையில் தான் அமைக்கப்படும். அவங்க தான் ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. சரிங்களா? இந்தியாவின் முதல் கல்விக் கொள்கை ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு பார்த்தீங்கன்னா 1968. இது முக்கியமான கொஸ்டின் கேட்பாங்க. அடுத்து, SSA ஃபோக்கஸ் ஆன். SSA முக்கியமான நோக்கம் பார்த்தீங்கன்னா எலிமெண்ட்ரி எஜுகேஷன், அதாவது யூனிவர்சல் ஆக்சஸ் டு எலிமெண்ட்ரி எஜுகேஷன். எல்லாருக்கும் என்ன பண்ணணும், தொடக்க கல்வி கிடைக்கணும். அதான் அதனுடைய முக்கியமான நோக்கம் SSA உடையது. அடுத்து, வாட் இஸ் சிக்னிஃபிகண்ட் சேலஞ்ச் டு எஜுகேஷன் ஈக்குவாலிட்டி இன் இந்தியா? அதாவது எஜுகேஷனை எல்லா இடத்துலையும் ஈக்குவலாக எல்லாருக்கும் கிடைக்கணும் அப்படிங்கிறதுல முக்கியமான ஒரு பிரச்சனைன்னா அர்பன் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஸ்கூல். அதாவது நகர்ப்புறத்தில் நிறைய ஸ்கூல் இருக்குது, ஆனால் கிராமப்புறத்தில் என்ன இல்லை, அவ்வளோ ஸ்கூல்னா அங்கங்கே இருக்க தவிர முழுமையாக அதாவது ரூரல் ஏரியாவை கம்பேர் பண்ணும்போது அர்பன் ஏரியாவில் என்ன இருக்குது, நிறைய ஸ்கூல் இருக்குது. அது ஒரு பிரச்சனையாக இருக்குது. இங்கே உள்ள ஸ்டூடெண்ட் அங்கே போக வேண்டியா இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அடுத்து, பிரின்சிபல் ஆஃப் ஈக்விட்டி இன் எஜுகேஷன். இது பார்த்தீங்கன்னா ஈக்விட்டி இன் எஜுகேஷன் பார்த்தீங்கன்னா ரிசோர்ஸ் டிஸ்ட்ரிபியூஷன் பேஸ்ட் ஆன் நீட்ஸ். இந்த யாருக்கெல்லாம் தேவையோ அந்த அடிப்படையில் கொடுக்குறது தான் அந்த ஈக்விட்டி வேறு, ஈக்குவாலிட்டி வேறு. ஈக்குவாலிட்டிங்கிறது எல்லாருக்கும் கொடுக்குறது, சமமாக கொடுக்குறது. ஆனால் ஈக்விட்டிங்கிறது யாருக்கு தேவையோ பேஸ்ட் ஆன் நீட் தான். நீட் அடிப்படையில் என்ன பண்ணணும், ரிசோர்ஸை டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணுறது தான் அந்த இருக்கிற அந்த நம்ம ரிசோர்ஸை பகிர்ந்து அளிக்கிறது தான் அந்த ஈக்விட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஆப்ஷன் சி. அடுத்து, ரெசிடென்ஷியல் ஸ்கூல் லைக் ஜவஹர் நவோதயா வித்யாலயா பார்த்து வச்சுங்க. இது ஒரு கைண்ட் ஆஃப் ரெசிடென்ஷியல் ஸ்கூல். இது வந்து ப்ரொமோட் ஈக்குவாலிட்டி பை, அதாவது எதன் அடிப்படையில் இது வந்து இந்த ரெசிடென்ஸ் ஸ்கூல்லாம் எப்படி ஈக்குவாலிட்டியை ப்ரொமோட் பண்ணுதுன்னா இது பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி தான் ரைட் ஆன்சர். ப்ரொவைடிங் ஃப்ரீ குவாலிட்டி எஜுகேஷன் டு ரூரல் கிஃப்டட் ஸ்டூடெண்ட்.
ரூரலில் இருக்கிற திறமை வாய்ந்த நபர்களுக்கு அவங்களுக்கு கண்டுபிடிச்சி என்ன பண்ணுறது குவாலிட்டி எஜுகேஷன் கொடுக்குறது அவருடைய முக்கியமான நோக்கம். ஆப்ஷன் சி. அடுத்து கேட்பாங்க, NEP 2020 ரெக்கமெண்ட்ஸ் கரிக்குலர் ஸ்ட்ரக்சர். 2020 புதிய கல்விக் கொள்கையை பார்த்தீங்கன்னா எந்ததுன்னா 5+3+3+4 ஆப்ஷன் பி. அடுத்து மெயின் அப்ஜெக்டிவ் ஆஃப் ரூசா பார்த்தீங்கன்னா இம்ப்ரூவிங் ஆக்சஸ், இக்விட்டி அண்ட் குவாலிட்டி இன் ஸ்டேட் ஹையர் எஜுகேஷன். உயர்கல்வியில் எல்லாருக்கும் சம வாய்ப்பு கிடைக்குன்னு சொல்லி தான் இந்த ரூசாங்கிற திட்டம் ஆரம்பிக்கப்பட்டது. அடுத்து நேஷனல் எஜுகேஷன் பாலிசி 2020 ப்ரப்போசஸ். இது என்ன சொல்லுதுன்னா 3 or 4 டிகிரி அண்டர் கிராஜுவேட், அதாவது 3 வருஷம் அல்லது 4 வருஷத்தில் என்ன பண்ணலாம், UG டிகிரி படிக்கலாம் வித் மல்டிபிள் எக்ஸிட் அண்ட் என்ட்ரி ஆப்ஷன். எப்போ வேணாலும் உள்ள வரலாம், எப்போ வேணாலும் வெளியே போகலாம் அப்படின்னு சொல்லுது. சரிங்களா, இதுதான் முக்கியமான ஒரு கான்செப்ட் ஹையர் எஜுகேஷனை பொறுத்தவரை அந்த எஜுகேஷன் பாலிசி சொல்கிறது. அடுத்து விச் ஒன் இஸ் அ நேஷனல் லெவல் ஓப்பன் யூனிவர்சிட்டி இன் இந்தியா பார்த்தீங்கன்னா IGNOU. இது கூட எக்ஸ்பேன்ஷன் படித்து வச்சுங்க, தெரிஞ்ச யாராவது என்ன பண்ணு கமெண்டில் சொல்லலாம். ஓப்பன் நேஷனல் லெவலில் ஓப்பன் யூனிவர்சிட்டி பார்த்தீங்கன்னா IGNOU. அடுத்து விச் ஸ்டாட்யூட்டரி பாடி ரெஸ்பான்சிபிள் ஃபார் டிட்டர்மினிங் ஸ்டாண்டர்ட்ஸ் ஆஃப் டீச்சர் எஜுகேஷன் பார்த்தீங்கன்னா NCT. ஆப்ஷன் ஏ NCT. Which policy first recommended 10+2+3 system of education? பார்த்தீங்களா 1968 அந்த பாலிசி தான். 1968 அந்த பாலிசி தான் சொல்லுது. என்ன சொல்லுது, 10+2+3 அடிப்படையில் எஜுகேஷன் சிஸ்டம் அமைக்கணும். அது சொன்னது கோத்தாரி, அதன் அடிப்படையில் அமைக்கப்பட்ட அந்த கமிஷன். சரி, அந்த பாலிசி. The goal of secondary education includes பார்த்தீங்கன்னா preparing students for higher learning, skilled work. ஆப்ஷன் பி. அடுத்து which state has higher GER அப்படின்னா கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ அப்படின்னு சொல்லுவாங்க. இன் ஹையர் எஜுகேஷன் லேட்டஸ்ட் டேட்டா பொறுத்தவரை தமிழ்நாடு. இது கேட்க கரண்ட் அஃபேரில் கேட்க வாய்ப்பு இருக்குது, அதாவது கேட்க வாய்ப்பு இருக்குது. சரிங்களா, பார்த்துக்குங்க, நீங்கள் கேரளான்னு போட்டுறக்கூடாது. அடுத்து NAC அசஸஸ் நக்ரிடிஸ் பார்த்தீங்கன்னா ஹையர் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன். NAC அதோடு தொடர்புடையது, ஹையர் காலேஜ் யூனிவர்சிட்டி அதோடு தொடர்புடையது. இந்த அக்ரிடேஷன் அதாவது தரச்சான்றிதழ் கொடுக்குற அமைப்பு அது. அப்போ ஹையர் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன். அடுத்து RTU ஆக்ட் வாஸ் இம்ப்ளிமெண்டட் இன் த இயர் ஆஃப் 2010. 2009 அதை RTI ஆக்ட் கொண்டு வராங்க, ஆனால் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது 2010 ஏப்ரல் 1 அப்படின்னு நினைக்கிறேன். சரிங்களா, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி யூனிட்ஸுடைய MCQ ப்ளஸ் நோட்ஸ்லாம் ரெடியாக இருக்குது. ஸோ அது சம்மந்தமாக தேவைப்படுறவங்க நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் என்ன பண்ணலாம், பே பண்ணி வாங்கிக்கலாம். டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு வாட்ஸ்அப் லிங்க் கொடுக்குறோம், அதை பற்றி நீங்கள் என்னோட கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம்.